மகளே, கட்டிய கணவன் மீது போன 5-6 மாத வாக்கிலேயே குற்றம் குறை காண ஆரம்பித்து கணவன் வீட்டார் மீது வெறுப்பான வார்த்தைகள் பேசி இப்போது தாய் வீட்டுக்கு திரும்ப வந்துவிட்டாய். இங்கேயே தங்கிக் கொள்ள வேண்டும் என்று மனம் சொல்கிறது. நல்லதுதான். இதுதான் உனக்கு விதி என எழுதப்பட்டிருந்தால் அதை யார் மாற்ற முடியும்? உன்னை போல நிறைய பெண்கள் இது போன்ற தற்காலிக சுகத்தை நிலை என நம்பி தாய் வீட்டுக்கு வந்தார்கள். தாய் தகப்பன் காலம் போன பின்னே, அண்ணன் மனைவி தம்பியின் மனைவி என்றான பின்னே வாழாவெட்டியாக வந்துவிட்டாள் என அரசல் புரசலாகி, அதற்கு பிறகு முகத்திற்கு நேரே பேசியதை கேட்டபடி நொந்து வாழ்ந்திருக்கிறார்கள். தப்பு செய்துவிட்டோம் என்று அவர்கள் தமது நிலையை உணர்வதற்குள் வாழ்க்கையின் பாதி தூரம் கடந்து போய்விட்டது. அவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட நிலைமை வரும். நான் செல்ல பெண், எனக்கு வராது என்று சொல்லிக் கொள்பவர்கள் மன இறுக்கம் வந்து மரணத்தை தேடுகின்ற நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அழகான வாழ்க்கை முதல் திருமணமாக உன்னை மணந்த கணவன் என்ற நிலையை மாற்றி உனது அடாத செயலால் 2ஆம் தாரமாகவோ 3ஆம் தாரமாகவோ போகப் போகிற நிலைமை உண்டாகப் போகிறது. அன்றைக்கு உனது நிலைமை அழகாக இருக்கும் என்று நினைக்கின்றாயா? அனுசரித்து அனுசரித்து நடப்பதும் கணவன் என்ன மாதிரி கேள்விகளை கேட்பானோ என பயந்து கொண்டு வாழ்வதுமாக இருக்கப் போகிறாய் என்பதை ஒரு கணமேனும் எண்ணி பார்த்திருக்கிறாயா? இன்றைக்கு உனக்காக பரிந்து பேசுகின்ற உன் உறவினர்கள் நாளை வயதாகி வாழ்க்கையை இழந்து தனிமரமாக நீ நிற்கும் போது எங்கே இருப்பார்கள்? அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்பே கணவனுடன் சமரசம் செய்து கொண்டு புக்கத்திற்கு புறப்பட்டு விடு. இதுதான் நீ மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை. சிரமமில்லாத வாழ்க்கை என்பது எங்கும் கிடையாது. அதை பழகிக்கொள். பழக பழகத்தான் பக்குவம் வரும். பக்குவம் வந்தால்தான் எதிர்காலத்தில் உன்னால் தனித்து வாழவும் முடியும். பெற்றோர் வசதியாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடன் தங்கியிருப்பது வாழப்போன பெண்ணிற்கு அழகல்ல. பெற்றோர் வீட்டில் உள்ள வசதிகளும் அந்த பெண்ணிற்கு சதமாகாது. உன்னை மாதிரியே நினைத்திருந்தால் சீதா, தமயந்தி, பாஞ்சாலி போன்றவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள். அவர்களெல்லாம் மகாராஜாக்களின் மகள்கள். ஆனால் கணவன் வீட்டிற்கு வாழ வந்து அங்கு ஏற்பட்ட துன்பங்கள் காரணமாக காட்டிற்கு வனவாசம் போனார்கள். அந்த கஷ்டத்தை அவர்கள் எதிர்கொண்ட காரணத்தினால்தான் இன்றளவும் பேசப்பட்டும் வணங்கப்பட்டும் தகுதியானவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். தைரியசாலியான நீ இந்த விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் துன்பங்களை பார்த்து கொண்டும் நடப்பவற்றை கவனித்து கொண்டும் இருக்கிறேன். தேவையான நேரத்தில் வேண்டிய உதவிகளை செய்து உயர்த்துவேன். அதுவரை அமைதியாக பொறுமையாக உன்னை நிலைநிறுத்திக்கொள் மகளே. நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஓம் சாய்ராம்.